காகித ஆப்பு. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு காகித ஆப்பு செய்ய போறோம். ஆப்புனா என்னன்னு கேக்குறீங்களா? பெரிய மரத்துண்டுகளை பிளக்க உதவுவதுதான் இந்த ஆப்பு. ஆப்பு போன்ற வடிவத்தை நாம காகிதத்துல செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் A4 சைஸ் பேப்பர், ஒரு ஸ்கேல், ஒரு பேனா. A4 சைஸ் பேப்பரை முதல்ல இரண்டா மடிச்சுக்கலாம். இவற்றின் நடுப்புள்ளியை குறித்து கொண்டு இரண்டு விளிம்புகளையும் புள்ளியை நோக்கி மடிச்சிடுங்க. இப்ப இரண்டு முனைகளையும் 45 டிகிரிக்கு மடிச்சுக்கணும். இந்த அளவை குறிக்க பேப்பரை திருப்பி முதலில் ஒரு முனையில் மூலை விட்டமா மடிச்சிடுங்க. அதே போல மறுமுனையிலும் மடிச்சுக்கலாம். புள்ளியை பேனாவால் குறித்து அதன் வழியே பேப்பரை மடிச்சுக்கலாம். மறுபுறம் உள்ள பெரிய பகுதியை உட்புறமாக மடித்து மடிப்பு உண்டாக்கி குறுகிய விளிம்பின் மடிப்பில் ஒரு புள்ளியை குறித்து ஒரு சாய்கோட்டை வரையணும். இந்த சாய்கோட்டின் வழியே மடித்து மடிப்பு உண்டாக்கிய பின் புள்ளி வழியே மடித்து கொள்ளணும். இதே போல மறுபுறமும் கோடு வரைந்து மடிப்பு உண்டாக்கணும். இங்க பாருங்க, பேப்பரின் மூலைகளை உள்நோக்கி மடித்து மொத்த பேப்பரையும் இரண்டாக மடித்து இரண்டு விளிம்புகளையும் ஒன்றுடன் மற்றதை செருகிவிட்டால் அட, காகித ஆப்பு ரெடி. இதை செய்வது ரொம்ப சுலபம் இல்லையா? செஞ்சுதான் பாருங்களே. பேப்பரினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஆப்பினை செய்ய கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் செய்து பாருங்கள். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.